Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழகத்தில் நாளுக்கு நாள் அரசியல் களம் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. ஆட்சி மாற்றம், அதிரடி திருப்பம் என கன்னித்தீவு கதை போல நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்க, இரண்டாக பிளவுபட்ட அதிமுகவில் ஒரு பிரிவு ஆதரவளிக்க நம்பிக்கை வாக்கெடுப்பில் தப்பியது தாவேகா அரசு. இதன் காரணமாக அதிமுகவுக்குள் ஏற்பட்ட உடைப்பை சரியாக பயன்படுத்தி கொண்ட தாவேகா சதுரங்க வேட்டை பாணியில் காய்களை நகர்த்தி வருகிறது. அதிமுகவில் வெடித்துள்ள உட்கட்சி பூசலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட தாவேகா அதிமுகவில் உள்ள முக்கிய புள்ளிகளை அமைதியாக அறுவடை செய்து வருகிறது. அண்மையில் அதிமுகவைச் சேர்ந்த 4 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தலைமைச் செயலகத்திலேயே தாவேகாவில் ஐக்கியமானது கடுமையான விமர்சனத்திற்குள்ளானது. இந்த சூழலில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத், கடம்பூர் ராஜு, பல்லடம் MSM ஆனந்தன் ஆகியோர் தாவேகாவுக்கு தாவி இருக்கிறார்கள். அது மட்டுமன்றி அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் பாப்பிரெட்டிப்பட்டி கோவிந்தசாமி, சங்ககிரி சுந்தரராஜு, வீரபாண்டி ராஜமுத்து, ஸ்ரீவில்லிபுத்தூர் மான்ராஜு, கலசபாக்கம் பன்னீர்செல்வம், சிவகாசி ராஜவர்மன், ஆற்காடு VKR சீனிவாசன் மற்றும் அதிமுகவில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் என 500க்கும் மேற்பட்டோர் தாவேகாவில் ஐக்கியமாகினர். மேலும் திமுக முன்னாள் எம்எல்ஏ J. கருணாநிதியும் தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்டார். தாவேகாவில் இணைய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் காட்டிய விறுவிறுப்பும், கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் தாவேகா அலுவலகத்திற்கு வெளியே பல மணி நேரமாக காக்க வைக்கப்பட்டதும் பேசுபொருளாகியிருக்கிறது. முண்டி அடித்துக்கொண்டு தாவேகா அலுவலகத்திற்குள் அவர்கள் சென்றது கடும் விமர்சனத்திற்கு ஆளாகியிருக்கிறது. அதிமுக ஆட்சியின் போது மாஸ்டர் படத்திற்காக அப்போதைய அமைச்சர் கடம்பூர் ராஜு நடிகர் விஜயை காக்க வைத்ததையும், இப்போது கடம்பூர் ராஜு காக்க வைக்கப்பட்டதையும் ஒப்பிட்டு மீம்ஸ்களை பறக்கவிட்டு வருகிறார்கள். மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழாவில் பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அதிமுக தான் தாவேகாவுக்கு தாய்க்கழகம் என்றும் 95% அதிமுகவினர் தாவேகாவுக்கு வருவார்கள் என்றும் பேசியிருந்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி இன்னும் பேப்பரில் மட்டும்தான் அதிமுக பொதுச் செயலாளராக இருப்பதாகவும் விமர்சித்திருக்கிறார். ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சுக்கு அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பதிலடி கொடுத்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் பற்றி பேச பல கட்சிகளுக்கு சென்று வந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு தகுதி இல்லை என்று கூறினார். அதிமுகவுக்கு துரோகம் செய்த சந்தர்ப்பவாதிகளை வரவேற்பதோடு ஆதவ் நிறுத்தி கொள்ள வேண்டும். இதுபோன்ற பேச்சை நிறுத்தாவிட்டால் அவருக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தார். தாவேகா அலுவலகத்திற்குள் நுழையவும் தாவேகாவில் இணையவும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் MLAக்கள் முண்டியடித்த வேகம் அதிமுகவின் உண்மையான தொண்டர்களை வேதனையின் உச்சத்திற்கே கொண்டு சென்றிருக்கிறது. அதிமுகவின் ஓட்டுக்களை பெற்று பதவி சுகத்தை அனுபவித்த அவர்கள் ஆட்சி அதிகார சுகத்தை அனுபவிக்க கட்சி தாவி இருப்பது வெட்கக்கேடானது என்று அதிமுக தொண்டர்கள் கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றனர். இது தொடரக்கூடாது என்றும் கட்சியை பலப்படுத்த அதிமுக தலைமை கட்டுக்கோப்பாக மாற்றப்பட வேண்டும் என்றும் அதிமுக தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் வலியுறுத்தி வருகின்றனர். அவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.